பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்கலாமா? குட் ஈவினிங். பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்லேயே முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சமீபத்தில் அறிவிச்சிருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். சமூக நலத்திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்களா? மூவலூர் ராமர்தம் அம்மையாருடைய ஸ்கீம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்களா? மூவலூர் ராமர்தம் அம்மையார் எஜுகேஷ்னல் அஷூரன்ஸ் ஸ்கீம் இஸ் ஏ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களுடைய பேரில் நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார்? தமிழ்நாடு அரசு வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்குது. அதில் வந்து கல்வி உதவி திட்டம். இது கல்வி உதவி திட்டம்ப்பா, முக்கியமான ஸ்கீம் இது. கல்வி உதவி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்ததுப்பா யார்? புதுசாக அமைக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கொண்டு வந்திருக்காங்க கல்வி திட்டம் இது. The scheme has been named after the famous social and political activities and renowned author of Tamil Nadu State, ஸ்ரீமதி மூவலூர் ராமர்தம். ராமர்தம் யார்? மிகப்பெரிய சமூக சேவையாக இருந்தவங்க, ஒரு அரசியல்வாதியாக இருந்தவங்க, மக்களின் நலனுக்காக பாடுபட்டவங்க. அவங்க பேரில் கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் ரன் பை டிபார்ட்மெண்ட் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் தமிழ்நாடு. யார் கொண்டு வரா? சோஷியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை மற்றும் உமன் எம்பவர்மெண்ட் மகளிர் மேம்பாட்டுத்துறை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசினுடைய 2 துறைகள் இருக்குது. அந்த துறைகள் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சமூக மேம்பாடு மற்றும் இன்னொரு துறை என்ன இருக்குது உங்களுக்கு? எம்பவர்மெண்ட் உமன், பெண்களுடைய மேம்பாட்டுக்கான துறையை கொண்டு வந்திருக்காங்க. மூவலூர் ராமர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் இஸ் ஆல்சோ கால்டு புதுமை பெண் திட்டம். இதான் முக்கியம்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. புதுமை பெண் திட்டம், அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? புதுமை பெண் திட்டம் இது இப்போ லான்ச் பண்ணது. கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கான திட்டம், புதுமை பெண் திட்டம். Many girls leave their studies after passing 12th because the financial condition. பல பேர் 12ஆம் வகுப்போது கல்வியை நிறுத்திக்கிறாங்க. தெரியுமா? இல்லை என்ன காரணம்னு கேட்டால், குறிப்பாக அவங்கள்ட்ட வந்து நிதி வசதி கிடையாது, பணம் கிடையாது. Even if the parents of those girls want, they are not able to teach them further because of the cost of education. இதுக்கு பிறகு காஸ்ட் ஒரு செமஸ்டருக்கே 15,000 ஆகும். ப்ரைவேட் காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் 4,000 5,000 ஆகும். அப்போ அந்த பணத்தை கட்ட முடியாமல், காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன்னா கல்வி செலவை வந்து கட்ட முடியாமல் என்ன பண்ணுறாங்க? அவங்களால அதை வந்து தொடர முடியல, கல்வியை தொடர முடியல. Due to the reason girls are deprived of education and they get married early. deprivedனா அதை விட்டு வெளியேறிட்டாங்க, கல்வியை விட்டு வெளியேறி இளம் வயதில் திருமணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. Keeping all the points in mind, மூவலூர் ராமர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் ஆர் ஸ்டார்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க? இதை கருத்தில் கொண்டு மூவலூர் ராமர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம், உயர்கல்வி உதவி திட்டம், உயர்கல்வி கற்க உதவி திட்டம் கொண்டு வராங்க. உயர்கல்வி உதவி திட்டம். அவங்க வந்து டிகிரி படிப்பதற்கு இந்த உதவி திட்டம் தேவைப்படுது. The main objectives of the scheme is help girls financially to complete the further education. இதன் முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டால், பெண்கள் வந்து அவங்களுடைய மேற்படிப்பை மேற்கல்வியை வந்து என்ன பண்ணலாம்? நிதி உதவியோடு படிக்கிறாங்க. படிப்பு தடைப்படவில்லை. ஏன்னா இந்தியாவில் என்ரோல்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, சேர்க்கை விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அண்டர் தி ஸ்கீம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ₹1,000 per month will given to எலிஜிபிள் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். யார் வந்து அது தகுதி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு ₹1000 தரப்படும். மாதம் மாதம்ப்பா, மாதம் ₹1000 படிக்கிற வரைக்கும் வரும் உங்களுக்கு. The assistant will be providing till the girl complete her undergraduate course. அந்த எந்த குறிப்பிட்ட பயனாளி பெண் அதுக்கு தகுதி உரைகிறாங்களோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த 3 வருடம் அல்லது 4 வருடம் அந்த இளங்கலை படிப்பு முடிகிற வரைக்கும் அவங்க உதவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். But only the girls are eligible for financial assistance under scheme who completed education class 6th to 12th from தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல். யாருக்கு பொருந்தது? அரசு பள்ளியில் படித்த பெண் மாணவிகளுக்கு மட்டுமே படிக்கும். அரசு பள்ளி
அவங்க யாராக இருக்கணும்? மாணவியாக இருக்கணும். மாணவர்களுக்கு பொருந்தாது. அவங்க மாணவியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் உயர்கல்வி உதவி திட்டம் பொருந்தும். அந்த உயர்கல்வி உதவி திட்டம் யார் பேரில் இருக்குது? புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் இருக்குது. எழுதிக்கோங்க. அப்போ இதை லான்ச் பண்ண டேட் தெரியுமா? உங்களை கண்டுபிடிப்பதற்காக தான் வச்சுருக்க. லான்ச் பண்ண டேட் தெரியுமா? இது நீ லான்ச் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த திட்டத்தை என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதை கேட்பாங்க. எப்போ புரியுது? புதுமை பெண் திட்டம் என்னைக்கு இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கியுள்ளது? எவ்வளோ பாயிண்ட் பார்த்தீங்களா? பெண்கள் இளமையிலே திருமணம் செய்து கொள்வதால் அந்த திருமணத்தினுடைய இது தவிர்த்து அவர்கள் இளங்கலையில் பட்டம் பெற வேண்டும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் வந்து பெண்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ சேர்க்கை விகிதம் அதிகரிக்க வேண்டும். அடுத்தது, கல்விதான் தடை. கல்விக்கு வந்து பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது. ஔவையார் சொன்ன மாதிரி கற்கை நன்றே கற்கை நன்றே செப்டம்பர் 5 சார் 2022. செப்டம்பர் 5 2022 சார். புதுமை தான் கேட்பாங்க. ஏன்னா அதை எடுக்கல அவங்க. அப்போ செப்டம்பர் 5 ஆமா சார், செப்டம்பர் 5 2022 டீச்சர்ஸ் டே அன்னைக்கு செப்டம்பர் 5 2022 ஆமா சார். ஆசிரியர் தினம் அன்னைக்கு 2022. இதுதான் முக்கியமான பாயிண்டா அது இருக்கும். ஓகேவா? புதுமை பெண் திட்டத்துல முக்கியமானது இந்த திட்டம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சர்வப்பள்ளி, மதிப்புமிகு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த செப்டம்பர் 5 என்ன நாள்? ஆசிரியர் தினத்தன்று 2022ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. எழுதிக்கோங்கப்பா. ஏதாவது டவுட்னா கேளுங்க. இது 2 டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்கப்பா. சமூக நலம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு. சமூக நலம் மற்றும் பெண்கள் மேம்பாடு ரெண்டுமே சேர்ந்து பண்ணுது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சார் என்னப்பா? இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இது வந்து இந்த திட்டம் மூவலூர் அம்மையார் கல்வி உதவி திட்டம் என்பது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்குது. இது வந்து அவங்க பேரில் மூவலூர் ராமர்தாம், அவங்க சமூக சேவகி அரசியல்வாதியாக இருந்தாங்க, அவங்க பேரில் கொண்டு வந்திருக்காங்க. இது குறிப்பாக வந்து யார் செயல்படுத்துகிறா? சமூக நலம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் வந்து புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் 12வது படித்த பிறகு நிதி உதவி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? படிப்பை நிறுத்துறாங்க. அவங்களுக்கு நிதி உதவி பண்ணி மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படி இந்த நிதி உதவி கிடைக்கனா என்ன பண்ணுறாங்க? அவங்க 12வதோடு தனது படிப்பை நிறுத்தி கொண்டு திருமணம் செய்து கொண்டு போகிறார்கள். இல்லைனா நம்மளால் வந்து கல்விக்கான கட்டணம் கட்ட முடியலன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் நிறுத்துறாங்க. இது ரெண்டுத்தையுமே தவிர்த்து மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அவங்க படிப்பதற்கான எல்லா உதவிகளும் தமிழக அரசு செய்கின்றது. இதுக்கு ஒரே தகுதி என்னன்னு கேட்டால் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும். பெண், அதாவது மாணவிகள் மட்டும் இதற்கான தகுதி பெற்றவர்கள், மாணவர்கள் கிடையாது. கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. முக்கியமான ஸ்கீம் பாது. சார் இது வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சு காலேஜ் வர்றவங்களுக்கு. ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சுட்டு காலேஜ் போனா 1000 ரூபாய் மாசம் உண்டு. இதுக்குதான் புதுமை பெண் திட்டம். புதுமையான பெண் திருமணம் செய்து கொள்ளாமல் வீட்டில் வந்து பணத்தை எதிர்பார்க்காம அரசனுடைய உதவியோடு தன்னுடைய இளங்கலை பட்டத்தை முடிக்கிறாங்க அவங்க. அதுதான் முக்கியமானது. இந்த திட்டம்லாம் இப்போ கொண்டு வரப்பட்டதுப்பா. இதெல்லாம் மகளிர் திட்டம். அப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதுவும் கேட்பாங்க. ஏன்னா முக்கியமான ஸ்கீம்ஸ்னா ரீசெண்ட் ஸ்கீம் தான் கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு என்ன பெயர்னு கேட்பாங்க. புதுமை பெண் திட்டம் எந்த சமூக சேவகர் பெயரில் இருக்கின்றன்னு கேட்கலாம். யாரு? மூவலூர் ராமர்தம் அம்மையார். எந்த துறை இதை வந்து அமைச்சகம் வந்து செயல்படுத்துன்னு கேட்கலாம். எந்த அமைச்சகம்? சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாடு. இது என்னைக்கு கொண்டு வந்தான்னு கேட்கலாம். ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 2022 கொண்டு வந்தாங்க. எவ்வளோ உதவித்தொகை? 1000 ரூபாய்.
யார் தகுதி படித்தவங்க? 6 to 12 அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள். இவங்களாம் வந்து தகுதி படித்தவங்க. ஓகேவா? கரெக்டாக இருங்க. இதெல்லாம் ஸ்கீம்ஸ்ப்பா, இதெல்லாம் தெரியாதுப்பா, முக்கியமான ஸ்கீம்ப்பா. அதனால் 1000 ரூபாய். முக்கியமான திட்டம் பா இது. வேறு ஏதாவது டவுட்னா கூட கேட்கலாம்ப்பா. இது முக்கிய நோக்கமே 12வது படித்து விட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதிலிருந்து எம்பவர்மெண்ட்டும் உமந்து போயிடுது. என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் கம்மியாகுது. அவங்க வந்து தனது மேற்படிப்பை தொடர வேண்டும். அவர்களும் ஒரு பட்டதாரியாக ஆக வேண்டும். அவருடைய வாழ்வும் ஒளியேற்ற வேண்டும். அவர்களும் புதுமை பெண்ணாக இருக்க வேண்டும். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம். ரீசெண்ட்டுப்பா, இனிமேல் பார்க்க போதெல்லாம் ரீசெண்டான திட்டங்கள் தான். முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5 மாதம் 1000 அரசு பள்ளி மாணவியாக இருக்கணும். தமிழக அரசு பள்ளி மாணவியாக இருக்கணும். இதுதான் முக்கியம். ஓகேவா? தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவியாக இருக்கணும் தான் முக்கியம். உயர்கல்வி உதவி திட்டம் மூவலூர் ராமர்தம் அம்மையார் பெயரில் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். கல்வி வளர்ச்சிப்பா, கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. கரெக்டா எழுதுங்கப்பா. புதுமை பெண், பாரதி கண்ட புதுமை பெண். சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் யார் இருக்கணும்? பெண்ணாக இருக்க வேண்டும் நினைச்சார். அதனுடைய ஒரு பயனாகத்தான் இந்த திட்டம். அந்த சமூக நலத்துறை சொன்னீங்களா சார், அதை ஒருக்க சொல்லுங்க. ஆமா, சமூக நலம் மற்றும் பெண்கள் மேம்பாடு. தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாடு. கீதா ஜீவன் அமைச்சராக இருக்காங்களா? மாண்புமிகு கீதா ஜீவன் அமைச்சராக இருப்பான்னு நினைக்கிறது. கரெக்டாப்பா? புரியுது? அவங்க தான் இருப்பாங்க. மாண்புமிகு கீதா ஜீவன் தான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பாங்க. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இனிமே வருகின்ற கிளாஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொஸ்டினரிஸாக இருக்குது, புரிதல்ல. இப்போ வந்து தலைவர்கள்லாம் பார்த்தோம். அறிஞர் அண்ணாவை பார்த்தோம், தந்தை பெரியாரை பார்த்தோம், அப்புறம் கலைஞர் கருணாநிதியை பார்த்தோம், முக்கியமான தலைவர். இப்போ ரீசெண்ட் ஸ்கீம் இப்போ பார்த்துருக்குறோம். அப்போ எதை வேணால் ஆன்சராக வந்து உங்களுக்கு அவங்க கொஸ்டினாக கேட்கலாம். அதற்கு ஆன்சரும் சொல்லிட்டு என்ன கேட்பாங்க என்பதையும் சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் அதை கொஞ்சம் கரெக்டாக படிங்க. மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களை வந்து தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகேவா? கரெக்டாக எழுதிக்கும். செப்டம்பர் 5 பார்த்தீங்களா? எப்போ தொடங்கியிருக்காங்க? செப்டம்பர் 5 அது ஒரு முக்கியமான தினம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம். அதை தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அன்றைக்கி தொடர்ந்துருக்காங்க. செப்டம்பர் 15 யாருடைய பர்த்டே? செப்டம்பர் 15 மிக முக்கியமான ஒரு பர்த்டே. யாருடைய பிறந்தநாள் பரியுது? செப்டம்பர் 15 யார்? அப்துல் ரகுமான். செப்டம்பர் 15 சார் 3 பேர் டவுட்டா இருக்காங்க சார். வேற யாராவது கேளுங்க. காஞ்சியில் பிறந்த மாற்றாம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. யாரு? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா.
காஞ்சிபுரம் நடராஜன் CN அண்ணாதுரை அவர். ஒரு முக்கியமான திட்டம். எழுதினா அடுத்த ஒரு திட்டம் பார்க்கணும்பா. டெய்லி ஒரு 2 திட்டத்தை பார்ப்போம். சார் அவர்தான் சார் வீங்கிய உதடுகள் எழுதுனது. ஆமா. ரிசர்வேஷன் பாலிசி ரொம்ப முக்கியம்ப்பா. நாளைக்கு அதனுடைய ஆர்டிகல்ஸோட அது இதாகும். அதையும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அதை ஒரு இதாகவே போட்டோம். தமிழ் எடுத்து போட சொன்னோம். தெளிவாக புரியுன்னு சொல்லி எந்த ஆண்டு யாரால் இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட்டதுன்னு தெளிவாக போட சொன்னேன். ஏன்னா ஜோதிபாய் யூலோ ஃபஸ்ட்டு அதற்கான குரல் கொடுத்தவர். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா அரசு கொண்டு வருது, மைசூர் அரசு கொண்டு வருது. அப்புறம் நாம் 1927 நீதி கட்சி கொண்டு வருது. அப்புறம் 1909 பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வருது. அப்புறம் 1935 கொண்டு வராங்க. அதாவது ரிசர்வேஷன் பாலிசியை 12 ரேஷியோ பிரித்து கொடுத்தது நீதி கட்சி தான். அதையும் பார்த்துக்குவாங்க. இடஒதுக்கீடா சார்? ஆமா ஒவ்வொரு கிளாஸ் இம்பார்ட்டன்ட்பா. போய் பாரு, போட்டிருக்கேன், வீடியோவாகவே போட்டிருக்கேன். இடஒதுக்கீடுனா என்ன, சமூக நீதிக்கான எந்தெந்த வருஷம் என்னென்ன பண்ணாங்க தமிழ்லேயே டைப் படித்து போட சொல்லிக்கிறேன், போட்டிருக்காங்க. எழுதியாச்சு அப்பா. அடுத்தது போலாமா? அடுத்தது மகளிர் உரிமை திட்டம்பா. அதுவும் முக்கியமான திட்டம்பா. ஓகேவா? அந்த திட்டத்தை பத்தி பார்ப்போம். ஸ்லைடு போட்டாச்சாப்பா? ஸ்லைடு போட்டுருங்கப்பா. அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்டட் லாட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த ஸ்டேட். நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் தமிழ்நாடு தான் முதலே பார்த்தோம். கலைஞர் காலத்திலிருந்து பயனராக இருக்குது உள்ள தமிழ்நாடு தான் இந்தியாவில் எடுத்துக்காட்டா பல்வேறு திட்டங்கள் செய்து சொல்லி அமர்த்தியசனே சொல்லியிருப்பார். எவரி ஸ்கீம் டார்கெட் த நீடி செக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஸோ தட் கேன் பி ட்ரீட்டட் ஈக்குவல் மெயின் ஸ்ட்ரீம் லைஃப். எல்லா திட்டங்களும் யார் தேவையானவர்களுக்கு கிடைக்கிறதான் ரெடி பண்ணிருக்காங்க. The most needed section of our society is woman who is a homemaker and handle all day care single handle. யார் இதில் பண்ணுறாங்க? ரொம்ப இந்த சமூகத்தில் முக்கியமானவங்க பெண்கள் தான். அவங்க ஒரு இல்லத்தரசியாக இருந்துக்கிட்டு நிறைய வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திங்ஸ் that there is a need to empower the woman of a financial as well. அவங்க நிறைய வேலை செய்து அவங்க என்ன பண்ணாங்க, நீதியை காப்பாற்றுகின்ற போது அவங்க நிதி கொடுக்கணுமா இல்லைங்களா? நிதியை கொடுக்குறாங்க. நிதியை கொடுத்து அவங்க மேம்பாடு அடைவாங்கன்னு சொல்லி தமிழக அரசு நினைக்குது. ஸோ இந்த பட்ஜெட் 2023-24 தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு டு ஸ்டார்ட் ஏ நியூ ஸ்கீம் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் கால்டு மகளிர் உரிமை தொகை ஸ்கீம். மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் இதுக்கு பேர். மகளிர் உரிமை தொகை ஸ்கீம். உரிமை தொகை திட்டம் முக்கியமான திட்டம்ப்பா. மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் இஸ் ஆல்சோ கால்டு சம் ஆஃப் அதர் மேஜர் நேம் சச் ஆஸ் தமிழ்நாடு ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் உமன். தமிழ்நாடு நிதி பெண்களுக்கான நிதி உதவி. தமிழ்நாடு உமன் என்டைட்டில்ட் ஃபண்ட். தமிழ்நாடு பெண்களுக்கான மேம்பாட்டு நிதி. தமிழ்நாடு உமன் ஆர்டிஸ்ட் எம்பவர்மெண்ட் ஸ்கீம். ஆர்டிஸ்டானா கலைஞர்களுக்கான மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாடு மந்த்லி ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் உமன். மாதாந்திரம் உரிமை தொகை கொடுக்குறாங்க அல்லது நிதி உதவி திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை. இந்த இவ்வளவு திட்டங்களாக அது அழைக்கப்படுகின்றது. மகளிர் உரிமை தொகை திட்டம் இவ்வளவு கலைஞர் பேர்ல இருக்குப்பா. அதுதான் முக்கியம். அதுவும் கேட்பாங்க. இப்போ மூவலூர் ராமர்தம் பார்த்தா மாதிரி இது கலைஞர் பேர்லையும் இருக்குது. The main objective behind launching மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் is to empower women homemaker by providing them monthly financial assistance. இது கொண்டு வந்திருக்காங்க. இல்லத்தரசியாக இருக்கவங்களுக்கு ஒரு நிதி உதவி. அது அவங்களுக்கு மேம்பாடாக இருக்கும். அவங்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் ₹1000 per month will be providing to all eligible women தமிழ்நாடு ஸ்டேட் அண்டர் மகளிர் உரிமை திட்டம். தகுதி படைத்த அனைவருக்கும் கொடுக்குறாங்க. சில கேட்டகரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே இருந்தால் எல்லாத்துக்கும் உண்டு. ஆல் உமன் ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் எலிஜிபிள் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் ₹1000 per month. எல்லாமே அதுக்கு இல்லத்தரசிகள் அதுக்கு ₹1000 பயன்பெறலாம். எல்லாம் தகுதியானவங்க மட்டும். This monthly financial assistance
will help the woman beneficiary to take care the daily expenses which was shaken after the price rise of daily use items. இப்போ ஒவ்வொரு நாளும் விலை ஏறு இன்ஃப்ளேஷன் அது படிச்சிருப்போம். பணவீக்கம் வரும்போது விலைவாசி ஏறுது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த விலைவாசி ஏற்றத்தை வந்து அவங்க சமாளிக்க அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ண இந்த திட்டம் உதவுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு? செப்டம்பர் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15, 2023 டேட்டே கொடுத்துட்டாங்கப்பா. இந்த டேட் தான் முக்கியமானது. ஓகேவா? 2023 கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா பிறந்த தினம் அது. அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கொண்டு தான் கேட்டேன் முதல்ல உங்கள்கிட்ட. அண்ணா பிறந்தநாள் எழுதிக்கோங்கப்பா. இதுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குப்பா. அந்த பெயர்கள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியமானது. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். அதான் கரெக்டாக சார் எதுக்கு சார் பல்வேறு பேரு? ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு பல்வேறு பேர் வைக்க தப்பு கிடையாது. அதான் பல்வேறு பேரோட அந்த திட்டம் இருக்குது. இல்ல சார், இந்த இத்தனை பேரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு மேஜர் நேம்ஸ் கொடுப்பாங்கல்ல, ஒரு திட்டத்துக்கான பல்வேறு பேருக்கு கொடுப்பாங்க, கொடுத்துருக்காங்க.